சிடில பார்த்தா இது செரிப்ரல் எடிமா மாரி தெரியுது. ஆனா மேனிட்டோல் குடுத்தாலுமே சரியாக மாட்டேங்குது. ஆப்பரேஷன் ரூமுக்கு கூட்டு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ டாக்டர் ஷெப்பர்ட் தேவையில்ல. இஇஜி எடுத்துட்டு மத்த டெஸ்ட் எல்லாம் எடுங்க. 6 மணி நேரத்துக்கு அப்புறமும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லன்னா டிக்ளேர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. டிக்ளேரா? டிக்ளேர்னா என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டீவன்ஸ் கேட்குறாங்க. பிரெயின் டெட்ன்னு டிக்ளேர் பண்ண சொல்லிட்டு போறாருன்னு சொல்லி கிறிஸ்டினா சொல்றாங்க. இத கேட்ட ஸ்டீவன்ஸ் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜார்ஜ் ஓவாருக்கு போறாரு. அங்க டாக்டர் வெப்பர், "நீ ஆப்பரேஷன் தியேட்டருக்குள்ளலாம் வர வேணாம். நான் இன்னைக்கு ஃபுல் டே பிஸியா இருப்பேன். ஸோ என்னோட ப்ரீ ஆப், போஸ்ட் ஆப் பேஷண்ட்லாம் நீ தான் பார்த்துக்கணும்னு" சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்ல, ரூம் நம்பர் 4452ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அட்மிட் ஆயிருக்கான். அவனுக்கு என்ன வேணுமோ பார்த்து செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. அங்க போய் பார்த்தா அந்த பேஷண்ட் ஜாலியா டம் அடிச்சிட்டு இருக்காரு. இத பார்த்து கடுப்பான ஜார்ஜ் சிகரெட்ட வாங்கி தூக்கி போட்டுட்டு, "என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சாகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பேஷண்ட், "எனக்கு ஆல்ரெடி லிவர் கேன்சர் இருக்கு. நான் எப்படியும் சாக தான் போறேன். டம் அடிச்சு செத்தா தான் என்ன தப்பு?" அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜார்ஜ், "நீங்க தான் டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்லயே நம்பர் 1ல இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. லிவர் கிடைக்கும்" அப்படின்னு சொல்றாரு.